மக்கள் பேசுறதுனால நீங்க சொல்றீங்க. நீங்க எப்ப திடீர்னு புலிகள் மேல கரைஞ்சு புலிகள் காப்பகம் போய் ரிசர்வ் ஃபாரஸ்ட் நான் என்னமோ நேற்று முந்தா நாளா மாடு மேயுது. அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது வந்து அடுத்தடுத்து 5 டைகர் ரிசர்வ் மாத்தி கொண்டு வந்தது காரணம் வந்து நம்ம இயற்கை காப்பாற்றணும். சார் பேசிருக்கீங்க, நிறைய பேருக்கு சுத்தமான காற்று வேணும், தண்ணி வேணுன்றது இங்கதான் சார் உருவாகுது. சார் சொல்லுங்க, ஒரு சில விஷயங்களை நம்மளால மறக்க முடியாது. பட் நம்ம விஷயம் வந்து எப்படி அணுகுறோம்ன்றது முக்கியம். நம்ம வந்து நீ சொல்ற பாஸ் வந்து ஒரு காலத்துல வனத்துறையில வந்து பாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. 10 மாடுக்கு 20 மாடுக்கு 50 மாடுக்கு 100 மாடுக்கு நானே கொடுத்துருக்கேன். ரைட்டா? பட் அந்த ஏரியா வந்து டைவர்ட் பண்ண ஏரியா இருக்கு. எந்த சட்டம் 1882 தமிழ்நாடு வனச்சட்டை விழிப்புணர்வு இவ்வளவு பாப்புலேஷன் கிடையாது. நீங்க அப்ப வந்து இவ்வளவு பாப்புலேஷன் கிடையாது, இவ்வளவு மாடுகள் கிடையாது. விழிப்புணர்வு எப்ப வர ஒரு சைடு வந்து பாப்புலேஷன் பிரஷர் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து ஃபாரஸ்ட் ஏரியா டிகிரேட் குறைஞ்சிட்டு வருது. எப்படி நம்ம மீட் அவுட் பண்றது? ஏதாவது சொல்யூஷன் நம்ம தான் எடுக்கணும். நம்ம 5-6 ஜீவனுள்ள மனிதர்கள் தான் வந்து நம்ம இயற்கையை காப்பாற்றணும், உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எதுக்கு சார் எல்லா பேர் தேனி டிஸ்ட்ரிக்ட் வராங்க? நம்ம இங்க இயற்கை வளம் இருக்கு, இந்த மாடு வந்து டொமஸ்டிகேட் அனிமலா நம்ம வச்சுக்க முடியாது சார். உங்களுக்கே தெரியும், இந்த மாடு வந்து நார்மல் மாடு மாதிரி பிஹேவ் பண்ணாது. இந்த மத்த மாடுங்க பாயன இந்த மாடு கடிப்பு ஆளுங்களை பார்க்காது. மேடே மேடு மாடு மலை மாடு நம்ம எப்படி வீட்டுல வச்சு பார்ப்போம் சார்? சொல்லுங்க சார். நான் சொல்றேன் சார் வந்து இது மலைகள் மலைக்கு டிபெண்ட் பண்ணி வாழ்ற மாதிரி தான் மலைகள் மாடு. கண்டிப்பா அது ப்ரொசீஜர். நீங்க என்ன சொல்றீங்க சார்? நான் வந்து ஏரியா வந்து நீங்க மேய்க்க கூடாது, மாடை வந்து பட்டினியா போடணும், கொல்லக்கூடாது, இவங்க கஷ்டப்படுறது. அதுக்குன்னு ஏரியா டெவலப் பண்ணும். அது காம்போசிஷனா வந்து ஒரு டிசிஷன் எடுப்போம் சார். அந்த பாலிசி எடுப்போம். எங்களுக்கு சார் போறீங்க நீ இப்போ வாங்க சார். இப்போ ஒரு 6 மாசம் நீ பண்ணுங்க சார். டோட்டலா வந்து எங்க சொல்லுங்க, டோட்டலா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல டோட்டலா வந்து எவ்வளவு ஏரியா இருக்கு, எவ்வளவு வந்து மாடோட பாப்புலேஷன் இருக்கு, எவ்வளவு வந்து கிரேசிங் கெப்பாசிட்டி தேவைப்படும், எவ்வளவு டன்னேஜ் நம்ம அரேஞ்ச் பண்ணும். ஒரு சயின்டிபிக்கா பண்ணுவோமே. சயின்டிபிக்கா பண்ணும்போது நான் இப்படி மாடு ஏத்து வேண்டும். அதை என்ன நீங்க ஒரு ப்ராப்பர் தரிக்க வந்தீங்கன்னா பேசிட்டு இருக்கேன். போராட்டத்தோட வலிமை வந்து யாருக்காக போராடுறீங்களோ அந்த ஒரு கோரிக்கை தான். முதல்ல என் மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணும். ஆடு மாடுனா என்ன, காடுகள்னா என்ன, இதெல்லாம் இருக்குல்ல. நீரின்றி அமையாது உலகு சரி, ஆனா காடின்றி அமையாது நீர் சரி. ஆனா ஆடு மாடும் இல்லாத காடு அமையாது. அதை நீங்க விளங்கிடணும். அப்ப என் மக்களுக்குள்ள ஒரு தெளிவு வரணும்ல. இந்த அதிகாரம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் என்னை தடுக்கும்? இதே அதிகாரம் என்கிட்ட வந்துச்சுன்னா என்ன பண்ணும் சொல்லுங்க. அது மாறும்ல. ஆனா அது முதல்ல என் மக்களுக்கு புரிய வைக்கணும்ல. கல்லு மது இல்ல, அது உணவின் ஒரு பகுதி, அது இயற்கையின் பால், அது பனம்பால் தென்னம்பால், அது மூலிகை சாறு அப்படின்னு சொல்லணும்ல. ஏதோ பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் புனித நீர் கோயிலில் கொடுக்குற தீர்த்தம் மாதிரியும் கல்லு மட்டும் மது மாதிரியும். அதுக்காக தான் இதை செய்யறது. ஒரு போராட்டம்ங்கிறது அவங்க அதிகாரிகள் கேட்ட மாதிரி ஒரு விண்ணப்பம் கொடுங்க, ஒரு முறையிடுங்க. அதுக்கான விண்ணப்பம் முறையீடு தான் இது. புரியுதா? அடுத்த கட்ட மறுபடி இதுல மேய்க்கிறேன். என்னது எந்த ஊர்? அது கன்னியாகுமரி. நன்றி. தனியாக வந்து இருக்க